Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل رب ارحمهما كما ربياني صغيرا صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام لا يتصدق رجل صدقة أفضل من نصيحة لابنه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திலே மனித வாழ்க்கையை ஒருத்தருக்கொருத்தர் தொடர்புள்ள வாழ்க்கையாக, ஒருவரின் வாழ்க்கை மற்றவரோடு ஒரு இயைந்த வாழ்க்கையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைத்திருக்கின்றான். எந்த ஒரு தனி மனிதனும் யாருடைய உதவியும் இல்லாமல், யாருடைய ஒத்தாசையும் இல்லாமல் உலகத்திலே அவனால் வாழ்ந்துவிட முடியாது. எந்த ஒரு மனிதனும் ஏதாவது ரீதியிலே, ஏதாவது ஒரு வகையிலே மற்றவர்களோடு தொடர்புடையவனாகவும், மற்றவர்களுடைய உதவியை பெற்றவனாகவும், மற்றவருடைய உதவியை அடைந்தவனாகவும் தான் வாழ முடியும் என்ற ரீதியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக வாழ்க்கையை நமக்கு அமைத்து வந்திருக்கின்றான். அதனால்தான் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே எல்லா இபாதத்தைகளுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூட்டு இபாதத்தாக, இபாதத்துல் இஜ்திமாஇ என்று அரபியிலே சொல்வார்கள், கூட்டு வணக்கமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்திருக்கின்றான். தொழுகையாக இருந்தாலும், ஜக்காத்தாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், எந்த இபாதத்தாக இருந்தாலும் அது ஒரு இஜ்திமாஇ இபாதத், ஒரு கூட்டு வணக்கம், எல்லோரும் சேர்ந்து செய்யக்கூடிய இபாதத் என்ற ரீதியில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்திருக்கின்றான். காரணம் என்னவென்றால், எந்த ஒரு மனிதனும் உலகத்திலே தனி மனிதனாக வாழ்ந்து விட முடியாது, வாழ்ந்து விடவும் கூடாது என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் கூட்டு வாழ்க்கையாக, அவன் ஒரு குடும்பத்தோடு குடும்ப வாழ்க்கையாக சேர்ந்து இசைந்து வாழும் பொழுது, அந்த குடும்ப வாழ்க்கையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் யார் யாருக்கு என்னென்ன கடமை, யார் யாருக்கு என்னென்ன உரிமை, ஒவ்வொருத்தருடைய ஹுக்கூக் என்ன, அவருடைய கடமைகள் என்ன, அவர்களுக்குரிய உரிமைகள் என்ன என்பதை ரப்புல் ஆலமீன் நமக்கு பகுத்தாய்ந்து கொடுத்திருக்கின்றான். ஒரு பெற்றோர் இருக்கிறார் என்றால் பெற்றோருடைய கடமை என்ன, உரிமை என்ன. ஒரு கூட்டு குடும்பத்திலே பிள்ளைகள் இருக்கிறார்கள், பிள்ளைகளுடைய கடமை என்ன, உரிமை என்ன. ஒரு கணவன் மனைவி என்றால் கணவனுடைய கடமை என்ன, உரிமை என்ன, மனைவியுடைய கடமை என்ன, உரிமை என்ன என்பதை ரப்புல் ஆலமீன் தெள்ளத்திலே வகுத்து தந்திருக்கின்றான். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இது ஒரு இயற்கை மார்க்கம், அல்லாஹ் வகுத்து தந்த மார்க்கம். இந்த அல்லாஹ் வகுத்து தந்த திட்டத்தின்படி, வாழ்க்கை திட்டத்தின்படி, இந்த மார்க்க திட்டத்தின்படி ஒரு மனிதன் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், தன்னுடைய சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும், தன்னுடைய வியாபார வாழ்க்கையாக இருந்தாலும், தன்னுடைய சமூக வாழ்க்கையாக இருந்தாலும் அல்லாஹ் சொன்ன திட்டத்தின்படி அவன் அமைத்துக் கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கையின் இன்பத்தை, வாழ்க்கையின் ருசியை அவன் முழுமையாக புரிந்து கொள்வான், உணர்ந்து கொள்வான். வாழ்க்கையின் டேஸ்டை புரிந்து கொள்வான். அதனால்தான் ஒரு குடும்பத்திலே ஒரு மனிதன் வாழும் பொழுது அவன் முதலில் பெற்றோரை சார்ந்து வாழ வேண்டியிருக்கின்றது. பிறகு இவன் முதுமை அடைந்த பிறகு தன்னுடைய பிள்ளைகளை சார்ந்து வாழ வேண்டியிருக்கின்றது. இடைப்பட்ட காலத்திலே ஒரு ஆணாக இருந்தால் ஒரு கணவனை சார்ந்து வாழ வேண்டியிருக்கிறது, ஒரு பெண்ணாக இருந்தால் கணவனை சார்ந்து வாழ வேண்டியிருக்கிறது, ஆணாக இருந்தால் மனைவியை சார்ந்து வாழ வேண்டியிருக்கிறது என்று ஒரு சார்பு வாழ்க்கையை ரப்புல் ஆலமீன் நமக்கு அமைத்திருக்கின்றான். அப்படி அமைத்திருந்த வாழ்க்கையில் தான் யார் யாருக்கு என்னென்ன கடமை என்பதையும் என்னென்ன உரிமை என்பதை ரப்புல் ஆலமீன் வகுத்து வந்திருக்கின்றான். அருமை சகோதரர்களே,
இன்று நம்முடைய சமுதாயத்தில், முஸ்லிம் சமுதாயத்தில் பெருங்கொண்ட மக்கள் அல்லாஹ் வகுத்து தந்த இந்த கடமைகளை, அல்லாஹ் சொல்லி தந்த இந்த கடமைகளை மீறும் பொழுதுதான், அல்லது மறக்கும் பொழுதுதான், அல்லது மாறி நடக்கும் பொழுதுதான் அங்கே எப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படுகிறது என்றால், அவன் வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக கழிப்பதற்கு பதிலாக இந்த வாழ்க்கையே ஒரு நரகத்தினுடைய முன்மாதிரியாக ஆக்கிக் கொள்கின்றான். காரணம் என்ன? அல்லாஹ் வகுத்து தந்த வாழ்க்கை திட்டத்தை பின்பற்றாதன் விளைவு. எப்பொழுது இந்த வாழ்க்கையை நரகத்தின் ஒரு முன்மாதிரியாக ஆக்கிக் கொள்கின்றானோ, இந்த நரக வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, இது கொடூரமான நரகமா இருக்கின்றது, இதை விட அந்த நரகமே மேல் போல் தெரிகிறது என்று இந்த வாழ்க்கையை தன்னைத்தானே மாய்த்து தற்கொலை செய்து கொள்ளவும் தயாராகி விடுகின்றான். இதை விட எனக்கு அந்த வாழ்க்கையே மேலானது, அந்த நரகமே மேலானது. நன்றாக தெரியும், நாம் தற்கொலை செய்து கொண்டால் நரகத்திற்கு செல்வோம், தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நரகத்தில் வேதனைப்படுவார் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு, பெருமானாருடைய எச்சரிக்கை, இவை அனைத்தும் தெரியும். இருந்தும் இந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விரக்தி அவனை தற்கொலைக்கு தள்ளுகிறது. காரணம் என்ன? இது அதைவிட பெரிய நரகமா இருக்கின்றது என்று நினைத்து இந்த நரகத்தை விட அந்த நரகமே மேல் என்று தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்துக் கொள்ள முடிவு கூறுகிறான். காரணம் என்ன? அல்லாஹ் வகுத்து தந்த வாழ்க்கை திட்டத்தின்படி இவன் வாழ்வானேனால், அல்லாஹ் வகுத்து தந்த சட்டத்திட்டத்தின்படி வாழ்வானேனால் நிச்சயமா இந்த வாழ்க்கையை அவன் சொர்க்கத்தின் ஒரு முன்மாதிரியாக பார்க்கலாம். எப்பொழுது அல்லாஹ் தந்த பாதையை மீறி அவனுடைய மனம்போன போக்கிலே வாழ ஆரம்பிக்கின்றானோ, இந்த வாழ்க்கை அவனுக்கு ஒரு நரகத்தினுடைய முன்மாதிரியாக ஆகிவிடுகின்றது. இதை விட அல்லாஹ் படைத்த பெரும் நரகம் அவனுக்கு சின்னதாக, லேசாக தெரிகின்றது. அருமை சகோதரர்களே, இந்த நிலைக்கு மாற்றம் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கிறானே, அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், நிச்சயமாக மனிதர்களுக்கு நிம்மதி எப்படி கிடைக்கும் என்றால், இன்று நிம்மதியை தேடி அலையக்கூடிய மனிதன், வாழ்க்கையில் எனக்கு மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை, எப்பொழுது பார்த்தா துன்பம் தொல்லையா இருக்கிறது என்று வேதனைப்படக்கூடிய மனிதன், ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய உபதேசம் என்ன? அலா பி திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதனால் மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். அல்லாஹ்வை எப்படி நினைவு கூற முடியும்? அல்லாஹ்வை எப்படி நினைவு கூற முடியும்? வாரத்திற்கு ஒரு நாள் ஜும்மாக்கு போவதன் மூலமாகவோ, அல்லது வருடத்திற்கு ஒரு நாள், அல்லது ஏதோ ஒரு தர்காக்களுக்கு போய் கந்திரி கொடுப்பதனாலேயோ, அல்லது ஏதாவது வகையில ஏதோ ஒரு ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டு அல்லாஹ்வை தேடி அலைவதனாலேயோ அல்லாஹ்வுடைய திக்ர் அல்ல. அல்லாஹ்வுடைய நினைவு என்பது அல்லாஹ் கற்றுத்தந்த வாழ்க்கை முறையை தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வருவது. அல்லாஹ் விதித்து தந்த அந்த வாழ்க்கை முறையை தன்னுடைய வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் செய்வது. அப்பொழுதுதான் அவன் அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வுடைய நினைவை தன்னுடைய உள்ளத்திலே கொண்டு வந்து அதன் மூலமாக தத்மஇன்னுல் குலூப், உள்ளங்களுடைய நிம்மதியை ஏற்படுத்திக் கொள்கின்றான், இத்மினானுல் கல்பை ஏற்படுத்திக் கொள்கின்றான். எப்பொழுது அல்லாஹ் கற்றுத்தந்த வாழ்க்கை முறையை தன்னுடைய வாழ்க்கையில அவன் இம்ப்ளிமெண்ட் செய்யும் பொழுது, நடைமுறைப்படுத்தும் பொழுது, அந்த அடிப்படையில் தான் சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உன்னதமான ஒரு உறவு முறையை உலகத்தில் ஏற்படுத்தி இந்த உறவு முறைக்குள் உள்ள கடமைகள் என்ன, உரிமைகள் என்ன என்று நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றான். இந்த இரண்டு உறவு முறைகளுக்குள்ள கடமைகள் என்ன, உரிமைகள் என்ன? அது என்ன கடமை? பெரும்பாலும் இன்று நமக்கு மத்தியிலே கொஞ்சம் கொஞ்சமாக பிளவு ஏற்பட்டு வரக்கூடிய தந்தை மகன் என்ற உறவு. இன்று உலகத்திலே பெரும்பாலும் மக்களுக்கு மத்தியிலே பிளவு ஏற்பட்டு வருகின்றது. இந்த தந்தை மகன் என்ற உறவுக்கு மத்தியிலே ஒரு காலம் வரை மகன் தன்னுடைய தந்தையை சார்ந்திருக்கின்றான். அவன் சொந்தமாக சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு தன்னுடைய வாழ்க்கையை மறந்து விடுகின்றான். தன்னை வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர் என்பதை விட தந்தைக்கும் தனக்குள்ள ஒரு உறவை முழுமையாக முறித்துக் கொள்கின்றான். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டு விடுகிறது தந்தைக்கு மகனுக்கு மத்தியிலே. அன்பு சகோதரர்களே, இதற்கு காரணம் என்ன? நாம் தந்தையாக இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு நமக்கு மத்தியில் உள்ள உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்க வேண்டும் என்று தந்தை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்காததன் விளைவு, அந்த பிள்ளைக்கு தந்தையின் உறவுடைய முக்கியத்துவம் தெரிவதில்லை. தந்தைக்கு தந்தை ஏன் சொல்லித் தரவில்லை, இவருக்கு அந்த உறவினுடைய முக்கியத்துவத்தை இவர் புரியவில்லை. தந்தைக்கும் ஒரு பிள்ளைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்க வேண்டும் என்பது இவருக்கு தெரியவில்லை. அதனால் அந்த உறவை பற்றி பிள்ளைக்கு சொல்லித் தரவில்லை. தந்தை சொல்லித் தராதனால் பிள்ளைக்கு தெரியவில்லை. தந்தைக்கும் நமக்கு மத்தியில் உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியவில்லை. அதனால் இவர்களுக்கு மத்தியிலே கொஞ்சம் கொஞ்சமாக காலம் செல்ல செல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வளர்ந்து வருவதை பார்க்கின்றோம் தந்தைக்கும் மகனுக்கு மத்தியிலே. இந்த நிலை பெருமளவிலே பெருகி வருவதனால்தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று நினைக்கின்றேன், வேர்ல்டு ஃபாதர்ஸ் டே, உலக தந்தையர் தினம்.
தந்தையர் தினம் அனுசரிக்கப்பட்டு, ஏனென்றால் தந்தைக்கும் பிள்ளைக்கும் மத்தியில் உறவு ஒரு பாழ்படுத்தப்பட்டு வருகின்றது, பிளவுபட்டு வருகின்றது. ஆகவே தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில் உறவை மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த வேர்ல்டு ஃபாதர்ஸ் டேயை அனுசரித்து அன்றைய தினம் அன்னைக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர் அந்த தந்தையை ஒரு மாலையை போட்டு அவருக்கு கௌரவிச்சு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் என்பதோடு மாற்றாருடைய கலாச்சாரம் முடிந்து விடுகின்றது. ஆனால் இஸ்லாமிய பார்வையிலே நாம் தந்தைக்கும் நமக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவை எப்படி உருவாக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக அழகாக சொல்லித் தருகின்றான். எப்படி இருக்க வேண்டும்? சூரத்துல் லுக்மானிலே லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசம் செய்கின்றார்கள். தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசம் செய்கிறார்கள். என்ன உபதேசம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தரக்கூடிய உபதேசம். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தானோ அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித் தரக்கூடிய அந்த உபதேசத்தை லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லித் தருகின்றார்கள். தன்னுடைய மகனுக்கு, யா புனைய, என்னுடைய மகனே, என்னுடைய மகனே என்று ஒவ்வொரு விஷயமா சொல்லித் தருகிறார்கள். மகனே, மக்களுக்கு மத்தியில் பேசும் பொழுது நீ திமிரோடு ஆணவத்தோடு நடக்காதே. வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, பூமியிலே நடக்கும் பொழுது ஆணவத்தோடு நடக்காதே. மனிதனிடத்தில் பேசும் பொழுது உன்னுடைய கன்னங்களை முகம் திருப்பி கொண்டு பேசாது. யாரிடத்தில் பேசினாலும் முகம் பார்த்து முகம் மலர்ச்சியோடு பேசு. யாராவது ஏதாவது கேட்டால் இந்த பக்கம் திருப்பி கொண்டு இங்கே இருப்பவருக்கு இப்படி திருப்பி கொண்டு பதில் சொல்லாது, அல்லது இங்கே இருப்பவருக்கு இப்படி திருப்பி கொண்டு பதில் சொல்லாது. உன்னுடைய ஆணவத்தினால் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு தந்தை எப்படி உபதேசம் செய்ய வேண்டும் என்பதை நான் முழுமையாக சொல்லவில்லை. ஏனென்றால் நீங்கள் வீட்டிலே சென்று சூரத்துல் லுக்மானை எடுத்து பாருங்கள். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி உபதேசம் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக அழகாக சொல்லித் தருகின்றான். லுக்மானுல் ஹக்கீம் தன்னுடைய பிள்ளைக்கு செய்யக்கூடிய உபதேசமாக. அருமை சகோதரர்களே, வாழ்க்கையிலே பிள்ளைகள் முதல் காட்ஃபாதராக, முன்மாதிரியாக, ஒரு குழந்தை தன்னுடைய முன்மாதிரியாக எடுப்பது யார் என்றால் தன்னுடைய பெற்றோரைத்தான், குறிப்பாக தந்தையைத்தான். பெண் குழந்தைகளாக இருந்தால் தாயை முன்மாதிரியாக இருக்கும், ஆண் குழந்தைகளாக இருந்தால் தந்தையை முன்மாதிரியாக எடுக்கும். வீட்டில் நாம் பார்க்கலாம், தாய் உட்கார்ந்து குர்ஆன் ஓதி கொண்டிருப்பாள். அவளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 வயது குழந்தை அதுவும் ஏதாவது ஒரு தாளை எடுத்து வைத்துக் கொண்டு, அதுக்கு குர்ஆன் புத்தகமா அல்லது குமுத புத்தகமா என்று தெரியாது, ஏதோ ஒரு தாளை எடுத்து வைத்துக் கொண்டு அதுவும் தலையை ஆட்டிக்கொண்டே இருக்கும், தலையில துணியை போட்டுக்கொண்டு. 3 வயது குழந்தைக்கு ஓதம் தெரியாது, என்னவென்று தெரியாது. தாய் ஏதோ செய்கிறாள், அது போன்று நாம் செய்ய வேண்டும். அதே போன்று ஒரு தந்தை தன்னுடைய ஐங்கால தொழுகையின் பொழுது தன்னுடைய பிள்ளையை பள்ளிவாசலுக்கு அழைத்து சென்று அந்த பிள்ளைக்கு பள்ளியோடு தொடர்பை ஏற்படுத்தி, முஹல்லாவோடு தொடர்பை ஏற்படுத்தி தொழுகையை கற்றுத் தருவாரேனால் அந்த குழந்தைக்கு தொழுகையுடைய முக்கியத்துவம் தெரியாது, தொழுகையுடைய சிறப்பு தெரியாது, தொழுகைக்கு எவ்வளவு ஃபதாயில் என்பது தெரியாது. ஆனால் இப்படி செய்ய வேண்டும், இதுதான் அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்த வகுத்து தந்த அடிப்படையான முறை என்பதை அந்த குழந்தை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும். காரணம் என்ன? எந்த ஒரு குழந்தையுமே தன்னுடைய வாழ்க்கையில் முதல் ஹீரோவாக நினைப்பது தன்னுடைய தந்தையை தான். இது சில்ட்ரன்ஸ் சைக்காலஜி என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுடைய மனோவியல் சம்பந்தப்பட்டது, குழந்தைகளுடைய உளவியல் சம்பந்தப்பட்டது. இன்னைக்கு உளவியல் நிபுணர்கள் சொல்கிறார்கள், ஒரு குழந்தை நாம் நினைக்கலாம் ஹஸ்ரத் அவன் வாலிப பருவத்தை மகன் அடைஞ்ச பிறகு அந்த சினிமா ஆக்டர் மாதிரி தலை சீவறான், இந்த சினிமா ஆக்டர் மாதிரி நடக்கிறான், இந்த சினிமா ஆக்டர் மாதிரி ட்ரெஸ் பண்றான், கெட்டு போயிட்டான் ஹஸ்ரத், அங்க அழைக்கலாம். அதற்கு காரணம் பெற்றோர்கள் தான். ஏனென்றால் குழந்தைகள் முதலில் எந்த சினிமா ஆக்டரையும் பார்ப்பதில்லை, எந்த ஹீரோவையும் பார்ப்பதில்லை, எந்த கதாநாயகனையும் பார்ப்பதில்லை. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முதல் ஹீரோவாக பார்ப்பது தன்னுடைய பெற்றோரைத்தான். தான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஹீரோயிசம், தான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல், தான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கைட்லைன்ஸ் தன்னுடைய பெற்றோரிடத்தில் இல்லை எனும் பொழுதுதான் அந்த குழந்தை அடுத்து வேறொரு பக்கம் தன்னுடைய சிந்தனை திருப்ப ஆரம்பிக்கின்றது. தான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கைட்லைன்ஸ், தான் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முறை தன்னுடைய தந்தையிடத்திலும் தனக்கு கிடைக்கவில்லை, தன்னுடைய தந்தை தனக்கு முறையான போதனை செய்யவில்லை எனும் பொழுதுதான் அந்த குழந்தை தந்தையிடத்திலிருந்து தன்னுடைய சிந்தனையை திருப்பி அது வேறொரு ஹீரோவை தேடுகின்றது. அப்படி வேறொரு ஹீரோவை தேடுவதற்கு காரணம் அந்த தந்தை அந்த குழந்தைக்கு ஒரு முறையான சரியான ஹீரோவாக இருக்கவில்லை என்பதுதான். இன்னைக்கு பார்த்தோம்னா சகோதரர்களே, பிள்ளைகளை அன்பு என்ற பெயரிலே ஓவராக செல்லம் கொடுத்து வளர்க்கக்கூடிய சில பெற்றோர்களை பார்க்கின்றோம். ஓவராக செல்லம் கொடுத்து, எந்த அளவுக்கு செல்லம் என்றால் அந்த குழந்தை என்ன தவறு செய்தாலும் அதை கண்டிப்பதில்லை, இஸ்லாமிய ஒழுக்கங்களை கூட கற்றுக் கொடுப்பதில்லை. சில வீட்டில் அந்த பிள்ளைகள் பெற்றோரை அடிக்கும், தாயை அடிக்கும், தந்தையை அடிக்கும், அதை கூட கண்டிப்பதில்லை. பெற்றோரை அடிப்பது தவறு என்று பிள்ளைகள் சொல்லிக் கொடுப்பதில்லை. என் பிள்ளை எப்படி அடிக்கிறான் பார்த்தீங்களா, என்ன
அதை சந்தோஷமாக. அன்பு சகோதரர்களே, அன்பு என்பது வேறு, செல்லம் என்பது வேறு. அன்பு மிகைத்து விட்டால் செல்லமாகி அந்த செல்லம் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கெடுத்துவிடும். அதே நேரத்தில் முரட்டுத்தனமாக பிடிவாதமாக பிள்ளைகளை பார்த்தாலே பிள்ளைகள் நமக்கு பிள்ளைகளுடைய கண்களுக்கே ஒரு பெற்றோர் அரக்கர்களாக தெரியும் விதத்திலே ஒரு பெற்றோர் ஒரு தந்தை இருப்பார். ஆனால் அவரை விட மோசமான தந்தை யாரும் கிடையாது உலகத்திலே. இன்னைக்கு தந்தைக்கும் பெற்றோருக்கும் மத்தியில் உறவு எப்படி இருக்கிறது என்றால் சகோதரர்களே, தந்தைக்கு பெற்றோருக்கு மத்தியில் உறவு எப்படி இருக்கிறது என்றால், ஒரு தந்தை வீட்டிற்குள் வந்தால் பையன் வீட்டை விட்டு வெளியே போயிடுவான். ஒரு வளர்ந்து வரக்கூடிய பையன், ஒரு வாலிப பருவத்தை அடையக்கூடிய ஒரு டீனேஜ் பருவம், 15 வயசோ 16 வயசோ 17 வயசோ இருக்கக்கூடிய பையன் அத்தா வீட்டுக்கு வந்தாருன்னா அவன் வீட்டுக்கு வெளியே போயிடுவான், விளையாட போயிடுவான். அத்தா வீட்டோட போனதுக்கு அப்புறம் தான் அவன் வீட்டுக்கு உள்ள வருவான். இதுதான் தந்தைக்கும் பிள்ளைக்கும் மத்தியில் உறவு இன்றைக்கு. ஏனென்றால் சைக்காலஜியாக அவனுடைய உள்ளத்தில் என்ன ஏற்பட்டது என்றால், தன்னுடைய தந்தை தனக்கு ஒரு மிகப்பெரிய அரக்கன். ஏனென்றால் இவரும் அப்படித்தான். அந்த பிள்ளையை பார்த்தாலே ஏதாவது குறை சொல்லிக் கொண்டு, ஏதாவது திட்டிக் கொண்டு, ஏதாவது அவனை எரிச்சல் படுத்திக் கொண்டு, இரிட்டேட் பண்ணி கொண்டே இருப்பார். அதனால என்ன பண்றா, இவர் கண்ணில் மூஞ்சில முழிச்சாதானே திட்டுறாரு, இவர் வீட்டுக்குள்ள வரும்போது வீட்டுக்கு வெளியே போயிருவோம், இவர் வீட்டுக்கு வெளியே போன பிறகு வீட்டுக்குள்ள உள்ள வருவோம். அதனால பார்க்க இளைஞர்கள் இன்னைக்கு வழிகட்டு போய் வழி மாறி போய் மற்ற நண்பர்களை நம்பும் அளவுக்கு தன்னுடைய பெற்றோர்களை தன்னுடைய தந்தை நம்புவதில்லை. காரணம் என்ன? இந்த தந்தை தன்னுடைய மகனுக்கு ஒரு முறையான நண்பனாக இருக்கவில்லை. அருமை சகோதரர்களே, லுக்மான் அல் ஹக்கீம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு செய்த உபதேசத்தோடு ஒரு அற்புதமான தஃசீரிலே ஒரு வார்த்தை எழுதுகின்றார்கள். ஒரு பிள்ளையை வளர்க்கக்கூடிய முறை என்னவென்றால், ஒரு தந்தையை பொறுத்தவரையிலே 5 வயது வரை அந்த குழந்தையை ஒரு ராஜாவை போன்று பராமரிக்க வேண்டும். ஒரு ராஜா வீட்டுக்கு வந்தால் அவர் எப்படி பராமரிப்போம், எப்படி அவர் விருந்தோம்பல் செய்வோம், அவர் கேட்பதையெல்லாம் கொடுப்போம் அல்லவா? அப்படி 5 வயது வரை ஒரு குழந்தையை ராஜாவை போன்று வளர்க்க வேண்டும். 5 வயதிலிருந்து 13 வயது வரை அவனை ஒரு வேலைக்காரனை போன்று வளர்க்க வேண்டும். ஒரு பிள்ளையை தகப்பன் வளர்க்கக்கூடிய முறை 5 வயது வரை ராஜாவை போன்று வளர்க்க வேண்டும். 5 வயதிலிருந்து 13 வயது வரை அவனை ஒரு வேலைக்காரனை போன்று வளர்க்க வேண்டும். 13 வயதுக்கு பிறகு தன்னுடைய நண்பனாக ஆக்கிவிட வேண்டும், தனக்கு ஈக்குவலாக. வீட்டில் எந்த விஷயங்கள் முடிவெடுப்பதாக இருந்தாலும் அவனை கூப்பிட்டு வைத்து அவனிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். உனக்கு 13 வயசு ஆயிடுச்சு, 14 வயசு ஆயிடுச்சு என்பதை அவனுக்கு உணர்த்தி அவனுக்கும் உள்ள பொறுப்புகளை எடுத்து சொல்லி அவனிடத்தில் சொல்ல வேண்டும். இந்த விஷயத்தில் எப்படி முடிவெடுக்கலாம், வீட்டில் ஒரு கல்யாணமா தன்னுடைய மகனிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். அவர்களை டிசைட் பண்ண விடக்கூடாது. டிசைடிங் பவர் என்பது ஒரு மனிதனுக்கு அவன் 20 வயது 25 வயது தாண்டும் பொழுதுதான் அவனுக்கு டிசைடிங் பவர் வரும், தீர்மானிக்கும் திறமை வரும். அதுவரை தீர்மானிக்கும் திறமை கிடையாது. எப்படி தீர்மானிக்க வேண்டும் என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும்? அவருடைய ஒப்பீனியனை கேட்டு, அவருடைய அபிப்பிராயத்தை கேட்டு. வீட்டில் எந்த முக்கியமான முடிவு எடுத்தாலும் அவர்களை கூப்பிட்டு உட்கார வைத்து பேச வேண்டும். அவர்கள் ஏதாவது பேசினாலே, டேய் பெரியவங்க பேசி உனக்கு என்ன வேலை, போ அந்த பக்கம் என்று விரட்டக்கூடாது. அவர்களை உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசுறா, 12-13 வயசு என்ன பேச்சு பேசுற என்று அவர்கள் விரட்டக்கூடாது. ஆகவே அருமை சகோதரர்களே, குழந்தைக்கும் பெற்றோர்களுக்கும் உள்ள உறவு, குறிப்பாக பிள்ளைகளுக்கும் தந்தைக்கும் உள்ள உறவு ஒரு மிக முக்கியமான உறவு மட்டுமல்ல, அது ஒரு அமானிதமான உறவு. அந்த அமானிதத்தை பாதுகாக்க வேண்டியது பிள்ளைகளுடைய கடமை, பெற்றோருடைய கடமை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே மனிதன் எவ்வளவோ தர்மங்களை செய்கின்றான், கோடி கோடியாக வாரி வழங்குகின்றான், தன்னுடைய சொந்த வீடுகளை எல்லாம் தானம் செய்கின்றான், தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தானம் செய்கின்றான். சத்திய சஹாபாக்கள் செய்தார்கள். குடிப்பதற்கு தண்ணீர் இருக்காது, அந்த குடிக்கக்கூடிய தண்ணீரை கூட சக்கராத்து நேரத்தில் கூட இந்த தண்ணீரை குடிக்காவிட்டால் தன்னுடைய உயிர் பிரிந்துவிடும் என்ற நிலையில் கூட தான் குடித்து தன்னுடைய உயிரை காக்க வேண்டிய அந்த சூழ்நிலையிலும் அந்த தண்ணீரை மற்றவருக்காக தர்மம் செய்துவிட்டு தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்ட சத்திய சஹாபாக்கள் அப்படியெல்லாம் தர்மம் செய்திருக்கிறார்கள். ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? லா யதஸத்தக் ரஜுலுன் ஸதகத்தன் அஃதல். ஒரு மனிதன் உலகத்தில் எப்படி எப்படிலாமா சதகா செய்யலாம், தர்மம் செய்யலாம். எப்படி உஸ்தம சஹாபாக்கள் போர்க்களத்திலே கடைசி மிடக்கு தண்ணீரை கூட அடுத்தவருக்காக விட்டு கொடுத்து விட்டு தன்னுடைய உயிரை மாய்த்தார்களே, அது போன்று கூட சதகா செய்யலாம். ஆனால் அந்த எல்லா தர்மங்களிலும் சிறந்த தர்மம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கோடி கோடியா வாரி வழங்குகிறான், தான் வசிக்கக்கூடிய வீட்டை விற்கின்றான், வீட்டை தர்மம் செய்கின்றான், தன்னுடைய நாட்டை தர்மம் செய்கின்றான், தன்னுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்கின்றான்.
இப்படி எத்தனையோ தர்மம் செய்திருக்கிறார்கள். ஆனால் எல்லா தர்மத்தை விட சிறந்த தர்மம் என்ன தெரியுமா? ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்லொழுக்கத்தை விட சிறந்த தர்மம் எதுவும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒழுக்கத்தை விட அதை விட சிறந்த தர்மம் உலகத்தில் வேற எதுவும் கிடையாது. காரணம் என்னவென்றால் சகோதரர்களே, மற்ற தர்மங்கள் எல்லாம் நாம் யாருக்கு கொடுக்கின்றோமோ அவருக்குத்தான் பயன்படும். ஆனால் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை ஒழுக்கமுள்ள பிள்ளையாக, இபாதத்தான பிள்ளையாக, தக்வா உள்ள பிள்ளையாக, இறை அச்சமுள்ள பிள்ளையாக உருவாக்கி நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுப்பாரேனால் அது அந்த மகனுக்கு ஏற்படக்கூடிய பலன் அல்ல, ஒரு தலைமுறைக்கே ஏற்படக்கூடிய பலன். அது நிச்சயமாக ஒரு மகன் தன்னுடைய தந்தையிடத்தில் நற்குணத்தை கற்றுக்கொண்டால் அந்த மகன் ஒரு தீய ஒழுக்கம் உள்ளவனாக இருக்க மாட்டான், நற்குணம் உள்ளவனாகத்தான் இருப்பான். தன்னுடைய தந்தையிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட அந்த நல்லொழுக்கத்தை நிச்சயமாக தன்னுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு, தன்னுடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுப்பான். இது இப்படியே டிரான்ஸ்பர் ஆகி கொண்டே செல்லும் பொழுது ஒரு மிகப்பெரிய தலைமுறையே, ஒரு ஜெனரேஷனே சிறந்த ஒழுக்கமுள்ள ஜெனரேஷனாக உருவாகும். இதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு தந்தை பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒழுக்கத்தை விட மிகச் சிறந்த ஒழுக்கம் ஏதும் இருக்க முடியாது. ஆகவே அருமை சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக, ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளர்க்க வேண்டியது பெற்றோருடைய கட்டாய கடமை. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளை உருவாக்கி தக்வாவை அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தால் நீங்கள் மரணிக்கும் பொழுது அந்த உங்களுடைய மரணத்தோடு உங்களுடைய இபாதத் முடிந்துவிடும், உங்களுடைய நல்ல அமல்கள் முடிந்துவிடும். இதா மாத்தல் இன்சான் இன்கதா அன்ஹு அமலுஹு, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டு விடும். ஆனால் இல்லா ஸலாஸ், மூன்றை தவிர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இதா மாத்தல் இன்சான் இன்கதா அன்ஹு அமலுஹு, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டு விடும். இல்லா ஸலாஸ், மூன்றை தவிர. என்ன மூன்று? இல்முன் யுன்தஃபஉ பிஹி, அவரிடத்திலிருந்து பயன் பெறப்பட்ட நல்ல கல்வி. சதகத்துன் ஜாரியா, நீண்ட காலத்திற்கு அவர் செய்து வைத்த தர்மம். வலதுன் சாலிஹன் யதுஉ லஹு, இவர் மரணித்த பிறகும் இவருக்காக துஆ செய்யக்கூடிய இவருடைய பிள்ளைகள், இவருடைய குழந்தைகள். இங்கே ஒரு தந்தை பாருங்க, ஒரு பிள்ளைக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது இந்த மூன்றையுமே அவர் பயனடைகின்றார். ஒரு குழந்தைக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இவர் மரணித்து விட்டால் எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டு விடும். இவருக்காக ஓதப்படக்கூடிய ஃபாத்தியாவோ, இவருக்காக செய்யப்படக்கூடிய 40 நாள் ஃபாத்தியாவோ, 7 நாள் ஃபாத்தியாவோ, வருஷ ஃபாத்தியாவோ இவர் வந்து சேராது. இவருடைய பேரால் பெரிய பெரிய பள்ளிவாசலை கட்டி, இன்னாருடைய மகன் இன்னாரால் இந்த பள்ளிவாசல் கட்டி இவருக்காண்டி வக்ஃப் செய்யப்பட்டது என்று போடுறதெல்லாம் உங்களுக்கு நன்மை சேராது. அல்லது உங்களுடைய பிள்ளைகள் நான் இன்னாருடைய மகனாக்கும் என்று சொல்லிக் கொள்வதெல்லாம் நன்மை வந்து சேராது. எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டு விடும். இல்லா ஸலாஸ், மூன்றை தவிர. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. மூன்று என்ன? அந்த மூன்றுமே அவர் பெற்ற பிள்ளைக்குள் வந்துவிடும். எப்பொழுது? அந்த பிள்ளையை நல்லொழுக்கம் உள்ள பிள்ளையாக வளர்க்கும் பொழுது. முதல்ல என்னது? இல்முன் யுன்தஃபஉ பிஹி, இவரிடத்திலிருந்து பயன் பெறப்பட்ட கல்வி. ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு இப்படி ஒழுக்கத்தை செய்ய நடைபிடிக்க வேண்டும், இன்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், இப்படி இப்படி நடக்க வேண்டும், இப்படி நடக்கக்கூடாது என்ற ஒரு கல்வியை கற்றுக் கொடுப்பாரேனால் இவர் மரணித்த பிறகு இவருடைய பிள்ளை அந்த கல்வியின்படி எவ்வளவு நாட்கள் அமல் செய்து கொண்டிருக்குமோ, அமல் செய்வது மட்டுமல்ல அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை கற்றுக் கொடுக்குமோ, அது அடுத்த ஜெனரேஷனுக்கு கற்றுக் கொடுக்குமோ, அது அடுத்த ஜெனரேஷனுக்கு கற்றுக் கொடுக்குமோ, இப்படி தலைமுறை தலைமுறையாக வாழையடி வாழையாக அந்த நல்லொழுக்கம் கற்றுக் கொடுக்கப்படும் வரை கற்றுக் கொடுத்த இந்த தந்தைக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். இவர் மூத்தாயிட்டார், இவருடைய சாப்டர் முடிஞ்சு போச்சு. ஆனால் இவர் கற்றுக் கொடுத்த அந்த நல்லொழுக்க கல்வி அது வாழையடி வாழையாக பின்பற்றப்படும் வரை இவருக்கு அந்த நன்மையிலிருந்து பங்கு வந்து கொண்டே இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, வலதுன் சாலிஹன் யதுஉ லஹு, இவருக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை. அருமை சகோதரர்களே, கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக நிச்சயமாக சத்தியமாக செய்ய தெரியும். நாம் சம்பாதிக்கக்கூடிய செல்வங்களோ, நாம் சேர்த்து வைக்கும் சொத்துக்களோ, நாம் சேர்த்து வைக்கக்கூடிய பாடுபட்டு கஷ்டப்பட்டு சேர்க்கக்கூடிய இந்த செல்வங்களோ நிச்சயமாக முழுமையாக நாமே இருந்து அனுபவிக்க போவதில்லை. நம்ம எல்லோருக்கும் தெரியும். எத்தனை கோடி சேர்த்து வச்சாலும் சரி, எத்தனை லட்சம் சேர்த்து வச்சாலும் சரி, இவை அனைத்தையும் நான் ஹயாத்தா இருக்கிறதோட நானே சாப்பிட்டு, நானே அனுபவிச்சு, நானே ஆண்டு அழிச்சு, நானே எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாம் இங்கேருந்து போகும்பொழுது நான் வெறும் கையா தான் போவேன், எனக்கு 5 பைசா சொத்து இல்லாம தான் போவேன் என்ற நிலையில் யாரும் உலகத்தை விட்டு செல்வது கிடையாது. நன்றாக தெரியும், இந்த அத்தனை சொத்துக்களையும் அத்தனை செல்வங்களையும் நாமே இருந்து அழிக்க முடியாது. நம்முடைய அடுத்த ஜெனரேஷன், நம்முடைய அடுத்த பிள்ளைகளுக்கு தான், அடுத்த தலைமுறைக்கு தான் விட்டு செல்ல போகிறோம்.
ஆனால் அருமை சகோதரர்களே, இந்த அழியக்கூடிய செல்வங்களை, விட்டு செல்லக்கூடிய செல்வங்களை நம்முடைய பிள்ளைகளுக்காக விட்டு செல்வதற்கு நாம் எவ்வளவு பாடுபடுகின்றோம்? நம்முடைய பிள்ளைகளுக்காக விட்டு செல்வதற்கு நாம் எவ்வளவு கஷ்டப்படுகின்றோம்? நம்முடைய அடுத்த ஜெனரேஷன் உட்கார்ந்து அனுபவிப்பதற்காக, நம்முடைய அடுத்த தலைமுறை உட்கார்ந்து ஆண்டு அனுபவிப்பதற்காக நான் எவ்வளவு சிரமத்தை மேற்கொள்கிறோம், எவ்வளவு முயற்சி செய்கின்றோம், எவ்வளவு கஷ்டப்படுகின்றோம், எவ்வளவு மெஹனத் செய்கின்றோம். ஆனால் அந்த முயற்சியில், அந்த கஷ்டத்தில் ஒரு சிறிய பங்கையாவது நம்முடைய அடுத்த ஜெனரேஷன், நம்முடைய அடுத்த வாரிசு ஒழுக்கமுள்ள வாரிசாக இருக்க வேண்டும், இறையச்சமுள்ள வாரிசாக இருக்க வேண்டும், இபாதத்துள்ள தக்வா உள்ள பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் செலவழிக்கின்றோமா? ஏன்னா இன்னைக்கு தந்தையுடைய வேலையே என்னன்னு சொன்னா, வெறும் சம்பாதிக்கிறது மட்டும்தான் என் வேலை. பிள்ளையுடைய ஒழுக்கம் அது அம்மாவுடைய வேலை, பிள்ளையுடைய கல்வி அது அம்மாவுடைய வேலை. நீங்க பாக்குற ஒரு ஸ்கூல்ல ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கோ அல்ல ஸ்கூல் அட்மிஷனுக்கோ வருவதா இருந்தால் குழந்தைய கூட்டு வருது யாருன்னா தாய் தான் கூட்டு வர, தந்தை கண்டுக்கிறதே கிடையாது. இரண்டு காரணம். ஒன்று, நமக்குள்ள இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு ஆணாதிக்கம், நான் ஆம்பளை, நான் அப்படித்தான் இருப்பேன், நீ தான் போகணும் என்று ஆணாதிக்க குணம். இன்னொன்று, பொறுப்பற்ற தன்மை. எனக்கு என்ன, நான் பெத்து போடுறதோட என் வேலை முடிஞ்சு போச்சு, உனக்கு ஒழுங்கா சோத்து போடுறேன்னா செலவு காசை கொடுக்கறதுனா அதான் என் வேலை, மற்றபடி எல்லா இடங்களும் ஸ்கூலுக்கு போக வேண்டியது, மிஸ் பார்க்க வேண்டியது, ஹெட்மிஸ்டர் பார்க்க வேண்டியது, ஹெட்மாஸ்டர் பார்க்க வேண்டியது, அட்மிஷன் அடைய வேண்டியது எல்லாம் உன்னுடைய வேலை என்று நம்முடைய பொறுப்பற்ற தட்டி கழிப்பு தான் இன்று தந்தைமார்கள், குறிப்பா நம்மை போன்ற தந்தைமார்கள் பிள்ளைகளுடைய கல்வி விஷயத்திலோ பிள்ளைகளுடைய அந்த ஒழுக்க விஷயத்திலோ எந்த விதமான கவனிப்பும் செலுத்துவதில்லை. இன்னைக்கு பெரும்பாலான தந்தைகளோட நிலைமை என்னன்னு சொன்னா, காலையில பிள்ளை ஸ்கூலுக்கு போறவரும் தூங்கிட்டு இருப்பாரு. இவரு காலையில பிள்ளை 7:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போகுதுன்னா அது வரலும் தூங்கிட்டு இருப்பாரு. ஏன்னா வீட்டுக்கு வந்தது நைட்டு 11 மணி 12 மணி தான் வந்திருப்பாரு. அதனால காலை 8 மணி வரலும் தூங்கிட்டு இருப்பாரு. இவர் 8 மணி கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடியே பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடும். பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வந்து வீட்டுல வந்து தூங்கினதுக்கு அப்புறம் தான் இவர் வீட்டுக்கு வருவாரு. பிள்ளைகள் தூங்கி கொண்டிருக்கும், இவர் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு சென்று விடுவார்கள். பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் வரும் பொழுது இவர் வீட்டில் இருக்க மாட்டார். இவர் வீட்டுக்கு வரும் பொழுது பிள்ளைகள் தூங்கி விடுவார்கள். பிள்ளைகளை முழுமையாக தந்தை பார்ப்பதோ, தந்தையை பிள்ளைகள் முழுமையாக பார்ப்பதோ முடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமையில, இல்லைன்னா அதுவும் இல்லை. இந்த நிலை தொடரும் பொழுது சில வீடுகளில் குழந்தைகள் என்ன ஆரம்பிச்சிடறாங்கடா, தன்னுடைய அம்மாட்ட கேட்க ஆரம்பிச்சிடறாங்க, அம்மா நம்ம வீட்டுக்கு அடிக்கடி இந்த அங்கிள் வர்றாரமா, அவர் யாருன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வீட்டில் அடிக்கடி இந்த அங்கிள் நடமாடிட்டு இருக்காரு, அந்த அங்கிள் யாரு என்று கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். காரணம், ஆண்கள் என்ன நினைக்கிறோம் என்றால் நம்முடைய வேலையை சம்பாதிப்பது மட்டும்தான், சம்பாதிப்பது இல்லை. இதற்கு மேல் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிற சகோதரர்களே. பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு, பிள்ளைகளை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு, பிள்ளைகள் படிக்கிறார்களா இல்லையா என்பதை நாம் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு, அந்த பிள்ளைகளுடைய ஒழுக்கங்களையும் விவாதத்திற்கும் நாம் அவர்களுக்கு வடிகால் அமைத்துக் கொடுக்கக்கூடிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பை சார்ந்தது. ஆண்களால் நம்முடைய பொறுப்பை சார்ந்தது, குறிப்பா தந்தையுடைய பொறுப்பை சார்ந்தது. ஆனால் இன்னைக்கு தந்தைகள் இதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் ஏனோ தானோ இருக்கிறதுனாலதான் பிள்ளைகள் தன்னுடைய நண்பர்களை மதிக்கக்கூடிய அளவுக்கு கூட தன்னுடைய தந்தைகளை மதிப்பதில்லை. ஒரு நல்ல தந்தைக்கு அடையாளம் என்னென்றால் சகோதரர்களே, ஒரு நல்ல தந்தையை பொறுத்த வரையிலே அந்த பிள்ளைக்கு அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த மகனுக்கு முதல் நண்பன் யார், அவன் தந்தையாகத்தான் இருக்க வேண்டும். அதே போன்று ஒரு மகளுக்கு முதல் தோழி யார், அவருடைய தாயாகத்தான் இருக்க வேண்டும். தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை நம்புவதை விட, தன்னுடைய தோழிமார்கள் நம்புவதை விட, தன்னுடைய தோழர்களை நம்புவதை விட ஒரு ஆண்மகன் தன்னுடைய தந்தையை நம்ப வேண்டும். ஒரு பெண்மணி, ஒரு சகோதரி தன்னுடைய தாயை நம்ப வேண்டும். என்னுடைய தாயை விட ஒரு மிகப்பெரிய வெல்விஷர் யாரும் இல்லை என்று ஒரு பெண் நினைக்க வேண்டும். என்னுடைய தந்தையை விட மிகப்பெரிய வெல்விஷர் யாரும் என்று ஒரு மகனும் நினைக்க வேண்டும், மகளும் நினைக்க வேண்டும். அப்படி நடந்து கொள்ளும் போதுதான் சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த உண்மையான மகனுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு மலரும். இல்லைன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, அத்தா வீட்டுக்குள்ள வரும்போது பையன் வீட்டோடு வெளியே போயிடுவான், அத்தா வீட்டோடு வெளியே போகும்போது பையன் வீட்டுக்குள்ள வருவான். காரணம் என்ன? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணராமை. இவர் அவனை பார்த்து எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பாரு, உருப்பட முடியுதா, ஏத்த விட்டு பையனை பாரு, அடுத்த விட்டு பையனை பாரு என்று. தன்னுடைய பிள்ளைகளிடத்துல நல்லதே பெற்றோருடைய கண்ணுக்கு தெரியாது. எப்ப பார்த்தாலும் ஏத்த விட்டு பிள்ளைங்களுடைய கண்டு தான் நல்லா தெரியும். அதனால அந்த பிள்ளைகளுடைய கம்பேர் பண்ணி போகும் பொழுது இயற்கையாகவே இந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, எதிர்காலத்தில் என்ன சைக்காலஜிக்கலா என்ன எதிர்பார்ப்பாங்கடா, தன்னுடைய பெற்றோர் தன்னை பாராட்ட வேண்டும், தன்னிடத்தில் நல்ல குணத்தை என்கரேஜ் பண்ண வேண்டும், தன்னிடத்தில் நல்ல விஷயங்களை பெற்றோர் ஊக்குவிக்க வேண்டும் என்று குழந்தைகள் எதிர்பார்ப்பார்கள். அந்த எதிர்பார்ப்புக்கு மாற்றமாக எப்ப பார்த்தாலும் ஒரு தந்தை தன்னுடைய குழந்தையை டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருக்குது, நீ உருப்பிட மாட்ட, நீ படிக்க மாட்ட, ஏத்தோடு பையனை பாரு, அடுத்தோடு பையனை பாரு என்று அவனுடைய குறைகளையே சுட்டி காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு இயற்கையாகவே வெறுப்பு அதிகரிக்கிறது. அப்படி வெறுப்பு அதிகரிக்கும் பொழுது சகோதரர்களே, நாம் மரணித்த பிறகு அந்த பிள்ளைகள் நமக்காக எப்படி மனம் வந்து துவா செய்வார்கள்?
எப்படி மனம் வந்து துவா செய்வாங்க? அவர்களுக்கு நம்ம மீது வெறுப்பு தான் உள்ளத்தில் நிறைந்திருக்கும். என்ன பண்ணுவாங்க? எங்க அப்ப மூத்தா போயிட்டான், ஒரு அசரத்து ஒரு ஃபாத்தியா ஓதிட்டு போங்க, ஒரு 50 ரூபா வாங்கிட்டு போங்க, முடிஞ்சு போச்சு என்னுடைய கடமை. சமீபத்தில் ஒரு இடத்துல ஜனாசா தொழுகைக்கு பார்த்திருந்தேன். ஜனாசா தொழுகைக்கு நான் சென்றிருந்தேன். மரணித்தவர் இருக்கின்றார். என்னை கூப்பிட்டு ஹஸ்ரத் ஜனாசா தொழுவைங்க அப்படின்றாங்க. நான் ஜனாசா தொழுகைக்கு முன்னாடி போய் நின்ட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் என்னவென்றால், ஜனாசா தொழுவிப்பதற்கு முன்பாக அந்த ஜனாசாவுடைய வாரிஸ் அல்லது வலி அவரிடத்தில் அனுமதி கேட்க வேண்டும். ஏனென்றால் முறைப்படி ஜனாசா தொழுவிப்பதற்கு தகுதியானவர் அவருடைய வலிதான். ஒரு மனிதர் மரணித்து விட்டார் என்றால் அந்த மனிதருக்கு ஜனாசா தொழ வைப்பதற்கு தகுதியானவர் அவருடைய மகன். மகன் மரணித்து விட்டார் என்றால் அவருக்கு தகுதியானவர் தந்தை. ஷரியத்தில் சட்டம் அதுதான், பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்தது அதுதான். இன்னைக்கு சில ஊர்கள் என்ன நடக்குதுன்னா, நமக்கு நிறைய பேர் குறைபட்டுக் கொள்றாங்க. ஹஸ்ரத் எங்க மொஹல்லால எங்க அப்பா இறந்துட்டாங்க, நான் தான் தொழு வைப்பேன்டா. அது எப்படி தொழு வைக்கலாம்? அஜர் தான் தொழு வைக்கணும் அப்படின்னு சொல்லி முத்தவழி பிரச்சனை பண்றாரு. முத்தவழிக்கு என்ன மார்க்கம் தெரியும்? மார்க்கம் தெரியாம மண்ணாங்கட்டிலாம் முந்தவழியா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுது. என்ன, இந்த மார்க்க சட்டம் தெரியவில்லை. என்ன தெரியவில்லை? தந்தை இறந்து விட்டால் மகன் தான் தொழ வைப்பதற்கு முழு தகுதியானவர். தொழ வைக்க தெரியலையா, அஜர் தொழ வைக்கலாம். எப்பொழுது? அந்த தந்தை மகனிடத்திலே அனுமதி பெற்ற பிறகுதான் தொழ வைக்க வேண்டும். இதான் ஷரியத்தின் சட்டம். அந்த அடிப்படையில் நான் அந்த என்னை தொலை வைக்க சொன்னார்கள். நான் மகன் யாருங்க அப்படின்னேன். அந்த நிக்கிறாருங்க, அவரை கூப்பிடுங்க, அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், அவரை கூப்பிடுங்க. எங்கப்பா மகன், எங்க மகன், எங்க 2 நிமிஷம் தேடினாங்க, 3 நிமிஷம் தேடினாங்க, ஆளை காணோம். என்னன்னு பார்த்தா நானே நவுந்து வந்து எங்க இருக்காருன்னு பார்த்தா பள்ளிக்கு வெளியே உட்காந்து பீடி குடிச்சிட்டு இருக்காரு மகன். என்னங்க தொலை வைக்கலாமா? ஆகட்டும். ஏன் இந்த நிலைமை? எனக்கு அந்த மகன் மீது கோபம் வரவில்லை. அந்த மகன் மீது கோபம் வரவில்லை. அந்த மகனை இப்படி உருவாக்கியவர் அந்த இறந்து போன தந்தை. அதனால் தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல் மய்யித ல யுஅஸபு பி புகாய் அஹ்லிஹி, குடும்பத்தில் உள்ளவர்கள் அழுவதினால் அந்த மையத்துக்கு அதாபு செய்யப்படுகிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தஸிரு வாஸிரத்து விஸ்ர உக்ரா, எந்த ஒரு ஆத்மாவுக்கும் மற்ற ஆத்மா செய்யக்கூடிய பாவத்திற்காக தண்டிக்கப்பட மாட்டாது. நீங்க செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் என்ன தண்டிக்க மாட்டான், நான் செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டான். ஆனால் இந்த ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மையத்து வீட்டில் அழக்கூடாது. அப்படி மையத்து வீட்டில் உள்ளவர்கள் அழுதால் யாரை தண்டிக்க வேண்டும்? யாரை தண்டிக்கணும்? அழக்கூடியவர்களை தண்டிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னல் மய்யித ல யுஅஸபு பி புகாய் அஹ்லிஹி, குடும்பத்தில் உள்ளவர்கள் வீட்டில் உள்ளவர்கள் அழுதால் அந்த அழுகையின் காரணமாக மையத்துக்கு அதாபு செய்யப்படுகிறது. இது என்னங்க அநியாயம்? இது பழி ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கமா? அழுவது குடும்பத்தார்கள், அவர்களை எல்லாம் அல்லாஹ் தண்டிக்க வேண்டும். ஏன் இந்த மையத்தை அல்லாஹ் தண்டிக்கின்றான்? இது அநியாயமானதே. இந்த ஹதீஸுக்கு அழகான முஹத்திஸ் விளக்கம் சொல்றார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் புகாரியுடைய விளக்க உரைக்கு இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஃபத்ஹுல் பாரியிலே மிக அழகான விளக்கம் சொல்றாங்க. ஏன் தெரியுமா ரப்புல் ஆலமீன் அந்த மையத்தை அதாபு செய்யறான்? இந்த குடும்பத்தாருக்கு அந்த மையத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. என்னவென்று, நான் அழுது மரணித்து விட்டால் மையத்து வீட்டிலே ஒப்பாரி வச்சு அழக்கூடாது, ஓரமிட்டு கதறக்கூடாது என்ற உண்மையை இந்த மையத்து சொல்லித் தரவில்லை. அதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்டிக்கின்றான். எனக்கு அந்த ஹதீஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. ஒரு தந்தையுடைய ஜனாசாவிலே கலந்து கொள்ளாமல் வெளியிலே உட்கார்ந்து பீடி குடிச்சுக்கிட்டு ஆகட்டும் என்று சொல்கிறான் என்றால் இந்த மகன் செய்யக்கூடிய தவறுக்கு இந்த மகன் காரணம் அல்ல, இந்த இறந்து போன தந்தை தான் காரணம். ஆகவே அருமை சகோதரர்களே, பிள்ளை தந்தை உறவு என்பது மிக மிக புனிதமான உறவு, ஒரு அமானிதமான உறவு. நம்முடைய பிள்ளைகளை நமக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக, நமக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்துரைக்கக்கூடிய பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் உருவாக வேண்டும் என்றால் அது பெற்றோராகிய நம்முடைய கையில் தான் இருக்கின்றது. ஆனா இன்னைக்கு பாக்குறோம், நிறைய தந்தைமார்கள் வெளிநாட்டுக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க. இங்கே வெளிநாட்டில் உள்ள தந்தைமார்கள் மட்டுமல்ல, உள்நாட்டில் உள்ள தந்தை நிலைமை மோசமா இருக்கு. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தந்தைக்கும் பிள்ளையும் பார்க்கறதே, முகத்தை நேர்ல சந்திக்கிறதே, சலாம் சொல்றது வாரத்தில் ஒரு நாள் தான், ஞாயிற்றுக்கிழமை தான். இதுல வெளிநாட்டில் உள்ள தந்தையில போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நிலை மாறி பிள்ளைகளுடைய பொறுப்பிலும், பிள்ளைகளுடைய அக்கறையிலும், பிள்ளைகளுடைய படிப்பிலும் கவனத்திலும் கவனம் செலுத்த வேண்டியது ஒரு தந்தையுடைய தலையாய கடமை என்பதை நாம் உணர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட புரிந்துணர்வையும் அப்படிப்பட்ட பொறுப்புணர்வையும் நமக்கு தந்தருள்வானாக. வரக்கூடிய அடுத்த ஜெனரேஷனுடைய இஸ்லாமிய சந்ததியினரை இறையச்சம் உள்ள சந்ததியாக, தக்வா உள்ள சந்ததியாக, அல்லாஹ்வோடு நெருக்கமான உறவு கொண்ட சந்ததியாக உருவாவதற்கு ரப்பல் ஆலமீன் நம்மை காரணமாக்கி வைப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.